திமுகவினுடைய கேம்ப்ல ஒரு 60க்கும் மேற்பட்ட புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம முக்கிய செய்தியா பாக்குறோம். கிட்டத்தட்ட 125 பேர் பட்டம் பெற்றவர்கள். அதுல பெண்களுக்கு 18 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முனைவர் பட்டம் பெற்ற 7 பேர் வேட்பாளர் பட்டியல்ல இருக்கிறாங்க. மருத்துவர் 15 பேர் இருக்கிறாங்க. இன்ஜினியர் பொறியியல் படிச்சவங்க பட்டதாரி 17 பேர் இருக்கிறாங்க. சட்டம் படித்தவங்க 29 பேர் இருக்கிறாங்க. இப்படியாக திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட புது முகங்களோடு 125 பட்டம் பெற்றவர்கள் திமுகவின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு முக்கிய செய்தியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் அமைச்சர்கள் யாரும் தொகுதி மாறியதாக நமக்கு இப்ப வரைக்கும் இந்த பட்டியல பார்க்கும்போது தெரியல. அடுத்தடுத்து நம்ம பட்டியலை இன்னும் மிக உன்னிப்பாக பார்க்கும்போது அமைச்சர்கள் களம் மாறி இருக்காங்களாங்கிறதுலாம் தெரியும். மீண்டும் அதே தொகுதியில தான் அமைச்சர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி தொடங்கி இங்க சென்னை வரைக்குமே ஏற்கனவே போட்டியிட்ட அமைச்சர்கள் அதே தொகுதியில மீண்டும் களம் காண்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 164 தொகுதியில வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைய தினம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக இருக்கிறது. இப்ப திருக்கோயிலூர் தொகுதி திரு பொன்முடி போட்டிட்டு வந்த தொகுதி. அவரும் கூட இந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தார். அவர் போட்டியிடல அப்படிங்கறத பார்க்கிறோம். அவருடைய மகன் கௌதம சிகாமணி களமிறங்குறார் இல்லையா? திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி போட்டியிடல. அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் 8 முறை அவர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார். 6 முறை அவர் விழுப்புரத்திலையும், கடைசியா 2 முறை திருக்கோவிலூர்ல முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் திமுகவில் இப்ப அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமான்னு எதிர்பார்த்த நிலையில விருப்ப மனு எதுவுமே பொன்முடி கொடுக்கல. அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இப்ப அவருடைய மகன் மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணிக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. இப்படிதான் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் கரூர் தொகுதியில இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். ஆனால் அவர் கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாறுகிறார். கொங்கு மண்டலத்துல திமுகவின் முகமாக திமுகவின் கொங்கு மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பணியாற்றி வருகிறார். செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்கு மாறி இருப்பது முக்கியமான ஒரு அறிவிப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை பாஜகவின் மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த கோவை தெற்கு தொகுதியில இந்த முறை செந்தில் பாலாஜி களம் காண்கிறார் அப்படிங்கிறது முக்கியம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.